ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, பொதுக்காலம் 22வது வாரத்தில் வருகின்ற சனிக்கிழமை நாம் இருக்கிறோம். இன்றைய வாசக பகிர்வு சிந்தனைக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது முதல் வாசகமாக புனித பவுல் கொலோசைய நகர மக்களுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து முதல் வாசகம், லூக்கா நற்செய்தியிலிருந்து நற்செய்தி வாசகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே புனித சின்னப்பர், நீங்கள் இத்தனை நாளும் பாவத்திற்குள் வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள், கடவுளுக்கு எதிராக வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் தூயோராகவும் மாசற்றராகவும் வாழும்படியாக கடவுள் தன்னுடைய மகன் வழியாக நமக்கு மீட்பை கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த கடவுளுடைய மீட்பை பெற்றுக்கொண்ட நாம் அதிலிருந்து விலகி போகாதபடிக்கு அவரிலே தொடர்ந்து நடந்து அந்த நற்செய்தி மற்றவர்களுக்கும் அறிவிக்கின்ற மக்களாக வாழ முதல் வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இந்த நற்செய்தி வாசகத்திலே இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்கள் வயலிலே கதிர்களை கொய்து உண்டதை பார்த்த பரிசேயர்கள் சிலர், உம்முடைய சீடர்கள் இப்படி செய்வது என்ன? ஓய்வு நாளில் இப்படி செய்யலாமா என்று கேட்ட பொழுது இயேசு அதற்கு பதில் சொல்லுகிறார். அதற்கு முன்பதாக இந்த பரிசேயர்களை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பரிசேயர்கள் தாங்கள் இறைவனுடைய வார்த்தையை அப்படியே வாழ்ந்து காட்டுவதை போலவும் அதை தாங்கள் மீறாதது போலவும் நடந்து கொள்வார்கள். ஆனால் பொய்யும் புரட்டும் பாவமும் அழுக்கும் அவர்கள் நிறைந்திருந்தன. அவர்கள் சொல் ஒன்றாக இருந்தது, செயல் ஒன்றாக இருந்தது. அதனால்தான் இயேசு இங்கே தாவீது அரசருடைய செயலை இங்கு நினைவு கூறுகிறார். ஓய்வு நாளிலே இவர்கள் கதிர்களை கொய்தது தவறுதான். அப்படி என்றால் தாவீது ஓய்வு நாளிலே ஆலயத்தில் அர்ப்பண அப்பங்களை எடுத்து உண்டதோடு மட்டுமல்லாமல் தன்னோடு இருந்தவர்களுக்கும் அதை கொடுத்தார் அல்லவா? அது என்னவென்று சொல்வது? இங்கே ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்பதை சொல்லி முடிக்கிறார். மிகவும் பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை நாம் எவ்வாறு எடுத்துக்கொள்வது என்றால், கடவுள் என்பவர் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டவர் அல்ல. கடவுளை திட்டங்களுக்கு உட்பட்டவராக மாற்றவும் முடியாது. நமக்காக ஏற்படுத்தி கொண்டதுதான் சட்டம். கடவுள் இந்த சட்ட திட்டத்திற்கு அப்பாற்பட்டவர். அவர் அனைத்திற்குமானவர். இந்த சமுதாய நலனுக்காக சட்ட திட்டங்கள் கட்டமைக்கப்பட்டன. அதை கடவுளோடு ஒப்பிடக்கூடாது. ஓய்வு நாள் என்பது கடவுளுக்குரிய நாள். அந்த நாளிலே கடவுளுடைய அன்பை நாம் மற்றவருக்கு அறிவிப்பது தவறல்ல. கடவுளுடைய உடலாகிய இந்த சரீரத்தை ஓய்வு நாளிலே நாம் தூஷிப்பது தவறல்ல. அதனால் ஓய்வு நாள் என்பது கடவுளுக்கு கட்டுப்பட்டதுதான். ஆனாலும் கடவுளே நம்மில் வாழ்கிறார் என்றால், இந்த உடலுக்கு தேவை, பசி இருக்கின்ற பொழுது அதை நாம் பெற்றுக்கொள்ள கடவுள் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பார். அதை நாம் உண்ணுகின்ற பொழுது, நாம் அதை குடிக்கின்ற பொழுது அது தவறில்லை. பரிசேயர்களும் சதுசேயர்களும் ஓய்வு நாளிலே வீட்டிலே உண்ணாமல் இருப்பார்களா என்பதுதான் இங்கே கேள்விக்குறி. அதனால் முடிந்தவரை நம்முடைய செயல்பாடுகளை முதல் நாம் திருத்திக் கொள்வோம். பிறகு அடுத்தவர் செய்கின்ற தவறை நாம் உற்று நோக்குவோம். மற்றவனை விட நாம் செய்கின்ற தவறு பெரிதாக இருக்கின்ற பொழுது அடுத்தவன் செய்கின்ற சிறு தவறை நாம் கேள்வி கேட்போமானால் நம்மை விட திருடன் யாரும் இருக்க மாட்டார்கள். கடவுளுடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டுமானால் அந்த அன்பை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். வாழ்ந்து காட்டி அதன் பிறகு அடுத்தவர்களுக்கு இந்த வாழ்வை நாம் பறைசாற்ற வேண்டும். அதன் ஆசி வேண்டி தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். இறைவனை சென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமென்.